ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களில் நமக்கு கொடுக்கப்படுகிற வாசகங்கள் எல்லாம் திருவெளிப்பாட்டிலிருந்து வரக்கூடிய இந்த இறுதி காலத்தினுடைய அடையாளங்கள். இந்த இறுதி காலத்தினுடைய அடையாளங்களை நாம் பார்க்கிற போது நமக்குள்ளே ஒரு உணர்வு வர வேண்டும், ஒரு அச்ச உணர்வு வர வேண்டும். அது உங்களுக்கு வந்திருக்குதா? அதான் வருஷம் வருஷம் வாசிப்பாங்களே, சாமி உலகம் அழிய போகுது, உலகம் அழிய போகுதுன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அழிஞ்சாடிச்சு, உலகம் என்ன நாளைக்கு அழிய போகுது? இந்த மனநிலையோடு நம்ம கடந்து போய் கொண்டே இருக்கிறோம். நம்மளுடைய பார்வையில் ஒரு தெளிவு வேண்டும். உலகம் எப்போ அழிய போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. நம்ம நினைக்கிற மாதிரி பூமி ரெண்டாக உடஞ்சி உருண்டு போய் உருளுந்து, அது உருளும் போது நம்ம ஒரு நிமிஷம் கூட உயிரோடு இருக்க முடியாது. ஏன்னா அதுதான் இயற்கையினுடைய, நம்ம அது கொஞ்சம் ஓட்டத்தை நிப்பாட்டினாலே ஊரில் இருக்கிற கடலெல்லாம் இங்கே வந்துடும். இப்போ நம்மலாம் எங்கே நிற்போம்? கடலுக்குள்ளே இருப்போமா, வெளியில் இருப்போமா தெரியாது. அதனால் உலகம் அழிவு அப்படின்னு சொல்லுகிற போது நாம் நினைக்கக்கூடாது ஏதோ இப்படி இது நடக்கிறது தான் உலக அழிவு. கண்டிப்பாக அது நடக்க போகிறது உண்மை. ஆனால் நமக்கு ஒரு அழிவு உண்டு, நமக்கு ஒரு அழிவு உண்டு. கண்டிப்பாக நம்ம வாழ்நாள் எண்ணப்பட்டு இருக்கிறது. நாளைக்கு நம்ம நிற்போமா, உட்காந்து படுத்திருப்போமா நமக்கு தெரியாது. அப்போது நமக்கு இந்த அழிவு வரப்போகிற, இந்த உலகத்திலே நமக்கு ஒரு முடிவு வரப்போகிற அந்த நாள் இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது. தான் சொல்லுவாங்க, எல்லாரும் கல்லறைக்கு போயிட்டு வருவாங்க. யாராவது ஒருத்தரை போய் கல்லறையில் வச்சுட்டு வருவாங்க. ஆனால் எல்லாரும் பேசிக்கிட்டு வரும்போது பார்த்தா ஏதோ யாருமே இந்த பக்கம் வரப்போகிறது இல்லாத போய், அவங்க யாருமே இந்த பக்கம் வராதது போலவே பேசிட்டு வருவாங்க. கல்லறைக்கு நம்ம போய் அங்கே அடக்கம் செய்துட்டு வரும்போது எந்த உணர்வோடு வரணும்? நானும் இங்கு தான் வரப்போகிறேன், எனக்கு முடிவு உண்டு. அப்போ எனக்கு என்னைக்கு நான் இந்த வாழ்க்கையை, என்னுடைய இந்த வாழ்நாள் முடிவடைகிறதோ அன்றைக்கு எனக்கு உலகமே முடிந்த மாதிரி தான். கடவுள் இன்னைக்கு எச்சரிக்கை செய்தியை கொடுத்துட்டே இருக்கிறார். நீ வாழக்கூடிய இந்த நாட்களுக்குள்ளே நீ எப்படி வாழ வேண்டும்? நீ சரியாய் வாழ்ந்தினாதான் நீ என்ன செய்ய முடியும்? நான் கொடுக்குற பரிசை நீ வாங்க முடியும். அவர் கொடுக்கிற பரிசு என்ன பரிசு? இன்னைக்கு நற்செய்தியில் பார்க்குறாரு பாருங்க, நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள். இதுதான் கடவுள் கொடுக்குற பரிசு. இப்போ நீங்களாம் நினைப்பீங்க, வாழ்வை காத்து கொள்ளுங்கள். நான் பத்திரமா தான் வந்திருக்கிறேன், வாழ்க்கையை இன்றைக்கி வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன், கடவுள்கிட்ட ஜெபிக்கிறேன், கடவுள் எனக்கு கொடுக்க போகிறாரு, நான் வீட்டில் போய் வாழத்தான் போகிறேன். இந்த வாழ்வை காத்து கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? பைபிளில் இந்த வாழ்வை காத்து கொள்ளுதல் என்பது, வாழ்வு என்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அது இப்போ வாழ்கிறோம் பாருங்களேன், இந்த வாழ்க்கையே சொல்லலை. பைபிளில் வாழ்வு வாழ்வுன்னு சொல்கிற வார்த்தை, கடவுள் சொல்கிறார், நானே வாழ்வு, நானே உனக்கு வழி, வாழ்வு, உனக்கு உயிர் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்போது எல்லா இடத்துலையுமே இந்த வாழ்வுன்னு எங்கே வருதோ அது ஏதோ இந்த இடத்துல நம்ம வாழ்கிற வாழ்க்கை, சொத்து சுகத்தோட, குடும்பம் குட்டியோட, நல்ல பணத்தோட வாழ்கிறோமே, இதுதான் வாழ்க்கை இல்லை. இந்த உடம்பிலிருந்து உயிர் வெளியில் போன பிற்பாடு அது போக போது பாருங்க இடம், அங்கே தான் ஆரம்பிக்குது அதுக்கு வாழ்க்கை. ஏன்னா அதுதான் நிலை வாழ்வு, அதுக்கு எண்டு கிடையாது, முடிவு கிடையாது. இந்த உலகத்துக்கு முடிவு உண்டு நமக்கு. ஆனால் இந்த உடம்பிலிருந்து உயிர் வெளியே போன பிற்பாடு, ஆத்மா வெளியில் போன பிற்பாடு அது வாழப்போகிற அந்த வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தான் நிலை வாழ்வு, அதுதான் வாழ்வுன்னு பைபிள் சொல்லுது. இப்போ இந்த வாழ்க்கையை நீ பிடிக்கிறதுக்கு தான் இந்த உலகத்தில் கடவுள் நமக்கு எல்லாம் என்ன செய்கிறாரு? எக்ஸாம் வச்சுக்கிட்டு இருக்கிறார். இது ஒரு தேர்வு களம். இந்த தேர்வு களத்தில் நம்ம எல்லாம் தேர்வு எழுதணும். பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவாங்க, ஐயோ நான் ஒழுங்காகவே படிக்கலை, நான் கொஞ்சம் தான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு பிள்ளைங்க சொல்லும். அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, அதில் டீச்சர் என்ன சொல்லுவாங்க? ஸோ கொஞ்சம் தான் படிச்சிருக்கிறியாப்பா, சரி அடுத்த வருஷம் 10ஆம் கிளாஸ் எழுதிக்கலாம், பரிச்சு எழுதாத, அடுத்த வருஷம் நல்லா படித்து எழுதிக்கலாம் அப்படி சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? தெரிஞ்சதை போய் எழுதி வச்சுட்டு வாடா, தெரிஞ்சதை எழுதி வை, எதையும் விட்டுட்டு வந்துடாத, இதில் எது எது தெரியுதோ எல்லாத்தையும் எழுது. ஆண்டவரும் அதை தான் சொல்கிறாரு. அதுக்கு தான் உங்களுக்கு எனக்கு சொல்லி கொடுக்குறாரு.
என்ன செய்யணும் நீனு அப்படின்னு. இதை தெரிந்து செயல்படுகிற பிள்ளைகள் தான் வெற்றியாளர்கள். பிரைஸ் தி லார்ட். இப்போ ஒரு காலையில் ஒரு உதாரணம் சொன்னேன், அதை திருப்பி சொல்கிறேன். இப்போ நீங்கள் வரீங்க, மாதாமாவுக்கு மாலை போடணும். புதன்கிழமை சகாயமாக தான் எனக்கு நிறைய நன்மை செஞ்சுருக்கிறாங்க, நான் போய் மாலை போடணும்னு நீங்கள் ஒரு 100 ரூபா எடுத்துகிட்டு வரீங்க, காணிக்கை செலுத்துறதுக்கும் மாலை போடுறதுக்கும். வர வழியில் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆணோ பெண்ணோ மயக்கம் போட்டு கீழே விழுவுறாங்க. அவங்கள எல்லாரும் எழுப்புறாங்க, நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்க. பசி, சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுங்க, கண்ணெல்லாம் இருட்டிருச்சு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? பையில் 100 ரூபா இருக்குது. இந்த 100 ரூபாயை எடுத்து அந்த மனுஷன்கிட்ட கொடுத்து சாப்பிட்டுக்கப்பா அப்படி சொல்லணுமா? இல்லை, நான் நேர்ந்துக்கிட்டேன் மாதாவுக்கு மாலை வாங்கி போடுறதுன்னு, மாலையை போட்டுட்டு தான் மறுவேளை, அவர் எப்படி போட்டால் போனால் என்ன, நமக்கு என்ன அப்படின்னு வந்துடுவீங்களா? கடவுளை பகைச்சிக்க கூடாது சாமி. பல நேரம் நம்ம என்ன செய்வோம், உண்டியலில் போடுறத பெருமையாக நினைப்போம். கடவுளுக்கு டைரெக்டாக போகுதில்லை. உண்டியலில் போடுறது கடவுளுக்கு டைரெக்டாக போகல. யாருக்கு தேவைன்னு அறிந்து நீ அதை செய்யறியோ அங்கே தான் டைரெக்டாக போகுது. அதான் நீதி. இப்போ கண்ணில் தெரியல, நீங்கள் பிசாட்டு வரீங்க, கோயிலுக்கு செய்கிறீங்க, அது ஓகே. ஆனால் கண்ணில் ஒரு விஷயத்தை பார்த்துட்டீங்கன்னா அதை நீதியோடு நீங்கள் கையாளணும். இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் உங்கள் உறவை பற்றி, உங்களுடைய நாத்தனாரை, கொழுந்தனாரை, மாமனாரை இப்படி பற்றி ஏதோ ஒரு செய்தி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது உண்மையா பொய்யான்னு தெரியல, உங்களுக்கு அவங்கள பிடிக்கல, ஆனால் ஒரு பெரிய பழிபாவத்தை அவங்க மேலே யாரோ வந்து சொல்கிறாங்க. நீங்கள் அதை என்ன செய்யணும்? அப்படியா அப்படின்னு எடுத்துகிட்டு போய் 10 பேத்துக்கு ஊதி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பறன்னு பறக்கும். சாமியாரை பற்றி ஏதாவது செய்தி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சாமியார் அப்படி செஞ்சுருக்க மாட்டார், இந்த ஃபாதரை அப்படி பண்ணுற மாதிரி தெரியலையே, அவர் நல்ல சாமியார், நல்லா தானே பூசை வைப்பார், நல்லா பிரசங்கம் வைப்பார் அப்படின்னு சொல்லணும். அதுதான் நல்ல நிலை. செஞ்சாலும் செஞ்சிருப்பார். ஒரு 10 பேத்துக்கு நம்ம பார்வேர்ட் பண்ணி விடுவோம். இப்போ எது நீதி? அந்த இடத்துல அந்த 100 ரூபாயை உண்டியலில் போடுறது நீதியா? மயக்கம் போட்டு உழுவுற அந்த நபருடைய கையில் கொடுத்து ஏதாவது சாப்பிட்டுக்கையா அப்படின்னு சொல்கிறது நீதியா? எது நீதி? அவன் ஏழைக்கு இறங்குவது நீதி. நமக்கு கண்ணில் பார்க்கல, ஒரு விஷயம் வருது, நம்ம காதுக்கு வருது, யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, அப்போது உடனே அதை உள்வாங்கி நல்ல பாயிண்ட் கிடச்சிருக்கு 10 பேத்துக்கு சொல்வது நீதி அல்ல. அது உண்மையா என்னை ஆராய்ந்து பார்க்கணும். அதை ஆராய்ந்து பார்த்து அதை தக்க நபரிடத்தில் எடுத்துகிட்டு போய் நீ இப்படி செய்திருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள திருத்தணும். இதுதான் நீதி. 10 பேத்துக்கு கொடுத்துட்டு சாக்கடை அள்ளி நம்ம வீட்டில் ரோட்டில் ஊற்றுற மாதிரி, வாஷிங் த லினன் ஆன் த ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். நம்ம வீட்டில் இருக்கிற விஷயத்தை 10 பேத்துக்கிட்ட சொல்லி நம்ம பெருமை அடைகிறது, அவங்கள அவமானப்படுத்துறது, இது நீதி அல்ல. இப்படி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் அளந்து பார்க்கணும். ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா இது நீதியா நீதி இல்லையா? இப்போ சாமியார் நான் பூசை வைக்கணும், பூசையை என்ன செய்யலாம், ஒரு 15-20 நிமிஷத்தில் பூசை முடிச்சிடலாம். எல்லாமல்ல இறைவனாகிய ஆண்டவர் உங்களோட இருப்பாராக. இப்போ இவ்வளோ டீட்டெயில்டாக பேசணும்னு அவசியமா எனக்கு? ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியை நாம் பார்க்கிற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிற காரியங்களை எல்லாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். இப்படி பேசிட்டு போகலாம். இப்போ எது நீதி? உங்களுக்கு புரிய வைக்கிறது நீதியா, இல்லை என் கடமையை நிறைவேற்றிட்டு இப்படி ஓடுறது நீதியா? உங்களுக்கு புரிய வைக்கிறது நீதி. உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா என்ன நடக்கும்? சாமியாரை கழுத்தை பிடிப்பாங்க. இந்த சாமியார் ஏன் இப்படி பேசினாரு?
புரிஞ்சதுனால தானே வந்து கேள்வி கேட்குறான். அவன் புரியாதவன் கேட்க மாட்டான். நிறைய பேர் எல்லா சாமியாரையும் கேள்வி கேட்குறாங்களா? கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு புரியாது. புரிகிற சாமியாரை கேள்வி கேட்பாங்க. இப்போ எது நீதி? அப்போ எல்லா விஷயத்திலையும் நீதின்னு ஒன்று இருக்குது. இப்போ பிள்ளைங்க இருக்கிறாங்க, 3 பிள்ளைங்க. எங்கள் வீட்டில் 3 பசங்க. நாங்கள் எங்கள் அண்ணன் கொஞ்சம் ஒல்லியாக இருப்பார் சின்ன பிள்ளையில். இப்போ நல்லா இருக்கிறாரு. அப்போ சின்ன பிள்ளையில் ஒல்லியாக இருப்பார். அவர் கொஞ்சம் உடல் சுகமில்லாமல் இருக்கிறாரு, இப்படி மெலிஞ்சு போய் கிடக்கிறாருன்ட்டு அவர் மேலே கரிசனை காட்டுவாங்க வீட்டில் அம்மா. அப்போ என்ன செய்வாங்க, முட்டையும் பாலும் அடித்து அவருக்கு கொடுப்பாங்க. நானும் பக்கத்தில் நின்று பார்ப்பேன் அவர் குடிக்கிறத. நம்மளும் சின்ன பிள்ளை தானே, எப்படி இருக்குன்னு தெரியாது அந்த டேஸ்ட்டு. நான் கேட்பேன், மா எனக்கு அப்படின்னு. தம்பிக்கு கொஞ்சோண்டு கொடுப்பாடுவாங்க. அவர் கடைசியில் கொஞ்சோண்டு எனக்கு குடிச்சிட்டு கொடுப்பாரு. நான் கொஞ்சம் வாயில் ஊற்றி பார்ப்பேன். அப்போ தெரியல. இப்போ வளரும் போது நமக்கு புரியல. அப்போ நமக்கு என்ன யோசனை இருந்தது, அம்மா அநீதி செய்கிறாங்க, எனக்கு கொடுக்காம அவருக்கு மட்டும் கொடுக்குறாங்க. இப்போ புரியுது, ஒரு தாய் செய்தது நீதியா அநீதியா? அது நீதி. இந்த பிள்ளை நல்லா இருக்குது, அதுதான் கொஞ்சம் மெலிஞ்சு போய் கிடக்கு, அதை தேத்தணும். அப்போ தாயின் பார்வையில் அது நீதி. அப்போ கடவுள் ஒருத்தருக்கு ஒன்று கொடுப்பாரு, ஒருத்தருக்கு ஒன்று எடுப்பார், அது அவர் பார்வையில் நீதி. அப்போது எது நீதி? இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நாம் கணிச்சு பார்க்கணும், இது நீதியா? இப்போ நம்ம சொல்கிறோம், சில பேர் என் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நம்ம மாதாவை நம்ம இந்த இடத்துல மகிமைப்படுத்துகிறோம், அதெல்லாம் நீங்கள் விக்கிரக ஆராதனைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. நம்ம வழிபாடு செய்கிறதுல விக்கிரக ஆராதனை கிடையாது. நீங்கள் கையாளுகிற விதத்தில் விக்கிரக ஆராதனை உண்டு. ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விதமாக அதை கையாளுகிற விதத்தில் அவர் விக்கிரக ஆராதனை செய்கிறாரா என்பதை கண்டுபிடிக்கலாம் நம்ம. அப்போது இந்த இடத்துல நற்கருணை கொடுக்குறாங்க. இந்த நற்கருணை எழுந்தேற்றம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நற்கருணை ஆண்டவரை தேடி வரவங்க, உள்ளே வரவங்க முதல்ல யாருக்கு வணக்கம் செலுத்தணும்? நற்கருணை ஆண்டவருக்கு. ஏன்னா இவர் தான் எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீங்கள் நம்பிக்கை அறிக்கை சொல்கிறீங்க. அதற்கு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம என்ன செய்யணும்? அன்னைக்கு வணக்கம் செலுத்தலாம். மாதா கோச்சிக்க மாட்டாங்க. மாதாமாவே அதை தான் சொல்லி கொடுக்குறாங்க. மகனை போய் பாரு, முதல்ல மகன் சொல்கிறபடி செய். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அங்கே மாலை போடுறாங்க, உண்டியல் போடுறாங்க, புடவை சாத்துறாங்க. ஆனால் அவர்கள் ஆன்மீக கடமைகளை நிறைவேற்றுவதில்லை. திருப்பலி பார்க்கறதில்லை. திருப்பலி தான் உயர்ந்த அடையாளம். அதை அவர்கள் என்ன செய்கிறாங்க? மறுக்கிறாங்க. நான் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை பற்றி பேசுகிறேன். அப்போ அவங்க அதை மறுக்கிறாங்க, நற்கருணையை வெறுக்கிறாங்க, நற்கருணையை ஏற்றுக்கொள்வதில்லை, அதை போய் மதிக்கிறது இல்லை. எது நீதி? இந்த வழிபாட்டில் எது நீதி? இப்படித்தான் நம்ம ஒரு காரியத்தை சரின்னும் தவறு என்றும் நம்ம அடையாளப்படுத்துகிறோம். என் அன்பு பிள்ளைகளே, இதையெல்லாம் இன்னைக்கு கடவுள் எதுக்கு சொல்லி கொடுக்குறாருன்னா, ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, முதல் வாசகத்தில் கடைசி வரிகளை மட்டும் சொல்கிறேன். நீர் ஒருவரே தூயவர், எல்லா மக்களினங்களும் உம் திருமுன் வணங்கும், ஏனெனில் உம் நீதி செயல்கள் வெளிப்படையாயின. அப்போ அன்னையின் பக்தர்களாக வந்திருக்கிற நமக்கு என்ன செய்தின்னா, நீதியின் பிள்ளைகளாக நீங்கள் நிற்கணும். அதுதான் உங்களை காப்பாற்ற போது. நீ கோயிலுக்கு நான் புதன்கிழமை போனேன்ப்பா, ஆண்டவரே எனக்கு புதன்கிழமை போனியே, நல்லது தான். அங்கே என்ன சொன்னாங்க கேட்டியே, அதை வெளியில் போய் செயல்படுத்தினியா? இரக்கம் காட்டு. பைபிள் ஆண்டவர் சொல்லியிருப்பார், கேட்டிருப்பீங்க. வீட்டில் போய் அங்கே வலியவர் எளியவர், உங்கள் வீட்டில் ஒரு மாமியாராக இருக்கலாம், உங்கள் கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், உன்னுடைய அருகில் இருக்கிற சகோதரிகளாக இருக்கலாம், சகோதரராக இருக்கலாம். நீ இரக்கத்தை காட்டுனியா? அதுதான் இங்கே கேட்டீங்க. அப்போ அதுதான் நீதி. அப்போது இந்த நீதியை செயல்படுத்தாமல் இருக்கிற பிள்ளைகள் கடவுளுடைய வெற்றியை பெற முடியாது. அவர் வாக்களிக்கிற அந்த வாழ்வை அவர்கள் காத்து கொள்ள முடியாது. அதுதான் செய்தி இந்த இடத்துல. என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த வழிபாட்டுக்கு வந்திருக்கிற நீங்கள்
உங்களை காப்பாற்றிக்கிட்டா தான் நீங்கள் மற்றவங்களுக்கு கை கொடுக்க முடியும். நீங்களே உண்மையில்லாத ஒரு வழிபாட்டுக்குள்ளே போய் நின்றுக்கிட்டு இதெல்லாம் சரிதான் என்று சொல்லி ஒரு நீதியற்ற மனுஷனாக நின்னீங்க அப்படின்னா, உங்களுக்கே எது நீதின்னு தெரியலன்னா எப்படி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வழிநடத்த முடியும்? எப்படி உங்கள் கணவரை மனைவியை நீங்கள் வழிநடத்த முடியும்? பார்வையற்றவரை வழிநடத்த முடியாது. குருடருக்கு வழிகாட்ட முடியாது. அதனால தான் ஆண்டவர் எச்சரிக்கையாக இருங்க. நீ நினைக்கிற மாதிரி ஒன்றுமே நடக்காது, கடவுள் இரக்கம் நிறைந்தவர் இல்லை. பாருங்க, கடவுள் முறை வந்தார், வந்துட்டு சொன்னார், நான் உனக்கு தீர்ப்பு கொடுக்க வரலை அப்படின்னாரு. எது தடவை வந்தது? தீர்ப்பு கொடுக்க அல்ல. எதுக்கு வந்தார்? மீட்பு கொடுக்க வந்தார், இரக்கத்தை கொடுக்க வந்தார். கொடுத்துட்டாரு, போயிட்டார். இப்போ 2வது தடவை வரப்போகிறாரு. அது எதுக்கு வராரு? இரக்கத்தோடு வருவாரா? இல்லை. ஆண்டவருடைய 2வது வருகையில் இரக்கத்தை நீ பார்க்க முடியாது. அங்கே போய் மீட்பரேன்னா மீட்பர்லாம் கிடையாது. அங்கே ஒன்று தான் நிற்க போகுது, தராசு. ஆண்டவர் நீதி தீர்வையின் தேவனாய் வரப்போறாரு. அப்போ நீங்க எந்த பக்கம் நிற்க போறீங்க? உன்னுடைய நீதி செயல்கள், இரக்க செயல்கள் அந்த இடத்துல பேசும். உன்னுடைய ஆன்மீக காரியங்கள் பேசவே பேசாது. ஆன்மீக காரியம் நான் பொதுவாக சொல்றது எதுக்கு? கோயிலுக்கு வந்துட்டு வெளியில போய் நீ ஆப்போசிட்ல நிற்கக்கூடாது. ஆலயத்திற்கு வந்ததனுடைய அடையாளத்தை வெளியில காட்டுகிற பிள்ளைகள் வெற்றி பெறுவார்கள். ஆலயத்திற்கு வந்து சொல்றதெல்லாம் கேட்டுட்டு வெளியில போய் ஆப்போசிட்ல இருந்தீங்கன்னா, எதிரணியில் நின்னீங்கன்னா, நமக்கு வரப்போற கேடு மிகப்பெரிய கேடாக இருக்க போகுது. ஏன்னா தெரியாதவனுக்கு அடி விழப்போதான். எல்லாத்துக்கும் அடி விழும். தெரியாதவனுக்கு விழுகிற அடி கொஞ்சம்தான். என்ன செய்யணும்னு உனக்கு சொல்லப்பட்டது, நீ எப்படி செயல்படணும்னு உனக்கு அறிவுறுத்தப்பட்டது, தெரிந்து கொண்டு நீ அதை செய்யாத போது அவன் மிகுந்த அடிபடுவான். சரிங்களா? ஆண்டவர் எல்லாவற்றையும் அக்கு வேறு ஆணி வேறா பிரித்து காட்டிட்டாரு. செயல்பட வேண்டியது நம்முடைய கடமை. எதை நாம் செயல்படுத்த போகிறோம்? சிந்தித்து செயல்படுவோம். ஆமென்.